நீங்களா பாப்பா மோனிஷா எங்க இருந்து வரீங்க? போய் போட்டோ நீட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. சரி, ஒரு ஆசிரியர் சொன்னார், ஞாபகம் இருக்கா? நீட்டுக்கும் ட்ரை பண்ணுங்க, அதை வேற ஏதாவது ஒரு கோர்ஸ்க்கும் ட்ரை பண்ணுங்க. பொய்கை மோட்டூர் குமரபாண்டியன் நீங்க கவலைப்படாதீங்க. நீட் எக்ஸாம் எழுதிட்டோம், அதுல ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்து பண்ணுவோம். எழுதியாச்சு, நீட் எழுதிட்டீங்களா? ரிசல்ட் வரல, சரி பார்ப்போம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அழுவாதீங்க, உங்க அம்மாவை நீ தான் காப்பாற்ற போறீங்க. ஓகே, டீச்சர் கேட்டாங்க பாருங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சகோதரி, சொல்லுங்க. அரசு மாணவர்கள் பள்ளியில் 2வது வகுப்பு பெற்ற முதலமைச்சர்களுடைய தாய் தான். அவங்க பேச முடியல, அவங்களால அந்த அளவுக்கு அவங்களுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்த முடியாம கண்ணீர் மல்க இருந்தது. எனவே அவர் சார்பாக நான் பேசுறேன். அவங்க வீட்டுல 3 பெண் குழந்தைகள். முதல் பெண் குழந்தையும் இதே பள்ளியில படித்து இன்று நர்சிங் படிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பா அவங்களுடைய கனவை பற்றி தான் நீங்க சொல்ல வந்திருக்காங்க. அவரு பெண்களை படிப்பதை ஆதரிக்காத ஒரு பெற்றோர், அவரை எவ்வாறு சமாளிப்பது தெரியாமல் தான் அவர்கள் பாவம் கூலி வேலை செய்து அந்த பெண்களை படித்து. வெங்கடபாளையம். சரிம்மா, அந்த பொண்ணு தைரியமா இருக்கு, உங்களோட தைரியமா இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணு தான். கூலி வேலை செய்து படிக்கணும். சென்னையில பெரியப்பாவாக சேர்த்துட்டு முடியாது, கொஞ்சம் படிங்க, படிக்கலாம் விட்டுடுங்க, இல்லைன்னா வீட்டுல இருந்து நான் சாப்பாடு போடணும். இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கீங்க, 2வது போட்டு பெங்களூர்ல சேர்த்துட்டு பாட்டு போட்டு பீஸ் கட்டலாம் இருக்கிற நகையை வச்சுட்டு நான் கட்டலாம் இருக்கணும். சரி பாபு, இந்த பொண்ணுக்கு என்ன நாளைக்கு ஒன்றிய செயலாளர் பொழுதுக்கு ஒரு சந்தோஷமான குடும்பத்துல பிறந்தவங்க தான். சொந்த பந்தம் எக்கச்சக்கமா இருக்கு, ஒரே வீட்டுல வாழ்ந்த குடும்பம். ஆனா இங்க தினம் அடி உதன்னு கஷ்டப்பட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க வலியோட தான் தூங்குவாங்க. தைலம், அதாவது உடம்பு வலியை போக்குறதுக்கு கூட அங்க வசதி இல்லை, அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அந்த அம்மாவுக்கு குழந்தை பொன் குழந்தையா பிறந்துச்சு. அப்போ உடனே பிறந்த உடனே என்ன பொன் குழந்தை பிறந்துச்சா, இதெல்லாம் இருக்குன்னு அந்த குடும்பம் சொல்லுச்சு. அப்ப அந்த அம்மா அவங்க மனசுல நினைச்சாங்களாம், சீனு இப்படி சொல்லி நீங்க சொன்னீங்களே இந்த பொன் குழந்தை தான் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கும், அதை நீங்க பாப்பீங்க, அதனால நீங்க கண்ணீர் விடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வைராகியமா அவங்க மனசுல நினைச்சாங்களாம். அது என்னமோ தெரியல, அவங்க வழியா தாய்ப்பாலுடைய மகிமையா புரியல, அந்த பொண்ணு நல்லா படிச்சுதான். அது வேற யாரும் நான் தான். என்னுடைய குடும்பம் ஏற்கல. 2வது என் தம்பி பிறந்தான். அவன் பிறக்கிறனாக்கா எங்க அம்மா வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்க வீட்டுல. ஆனா அதையும் தாண்டி எங்க அம்மா அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சாங்க. அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு தான் வீட்டுல படிச்சேன். இப்போ 592 மார்க்கையும் ஸ்கோர் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறமா நல்லா படிச்சு பெருமைப்படுத்துறேன். என்னோட எய்ம் என்னன்னாக்கா, நான் IAS ஆபீசர் ஆகணும் அப்படிங்கறது தான். UPSC எக்ஸாம் எழுதிட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு முன்னெடுப்பு எடுத்து செஞ்சேன். அது சில நாள் தடுக்கப்பட்டது. இது மாதிரி அந்த தம்பி சொன்ன பிறகுதான் எனக்கே நம்ம தொகுதியில இத்தனை ஸ்கூல்ல இத்தனை சகோதர சகோதரிகள் இவ்வளவு ஒரு எய்மோட நல்ல மதிப்பெண் பெற்று மாவட்டத்தில் முதல் 3 இடங்களை பிடிக்கக்கூடிய அணைக்கட்டு தொகுதியை சேர்ந்த மேல்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருந்து வருகின்ற மாணவர்கள். இவங்க நெக்ஸ்ட் நீட் கோச்சிங் சென்டர், மற்றபடி குரூப் 1 குரூப் 2 இது மாதிரி எல்லாத்துக்கும் அவங்க கோச்சிங்க்கு போனோம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு எத்தனை லட்சங்கள் செலவாகும் என்பதை காட்டிலும் நான் சொல்கின்றேன், விரைவில் அணைக்கட்டு மைய பகுதியில் எங்கேயாவது ஒரு இடம் முடிச்சு இந்த கோச்சிங் சென்டர் ஃப்ரீயாக தூங்குவதற்குண்டான வேலையை நாங்கள் செய்வோம்.